வரலாறு நடுக்க நடந்துட்டு வரும்போது கடைசியாக 11ஆம் நூற்றாண்டில் சோழருடைய எழுச்சி, அவங்க தான் சிறுதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு, நடுகள் வழிபாட்டை எல்லாம் ஒழித்து பெருந்தெய்வ வழிபாடுகளை அவங்க கொண்டு வராங்க. பெருந்தெய்வ வழிபாடு வரும்போது அந்த கோயில்கள் கட்டப்படுது, நகரத்தினுடைய வெளியில் தானே, ஊருக்கு வெளியே தானே கட்டப்படும். அப்படி கட்டப்படும் போது அந்த நகர நிர்மாணத்தை உருவாக்குகிறார்கள். உங்களுக்கு வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய நகர நிர்மாணமும் தஞ்சாவூர் பெரிய கோயிலுடைய நகர நிர்மாணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். யார் யார் உள்ளே இருந்தாங்க, யார் யார் வெளியே இருந்தாங்க. ஆக உங்களுடைய படிப்பு, கல்வி, அறிவு, மேன்மை, இலக்கிய செழுமை, மொழி வளமை, இலக்கணம் அனைத்தும் கோயிலுடைய கருவறைக்குள் கட்டுப்பாட்டின் கீழே போன பிறகு, கோயிலை கருவறை யார் நிர்வகிக்கிறாங்களோ அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு எல்லாம் போன பிறகு கிட்டத்தட்ட வைதிக முறை நடைமுறைக்கு வந்த காலம்னு வச்சுக்கலாம், அல்லது வர்ணாசிரம தர்மம் நடைமுறைக்கு வந்தது சோழருடைய காலத்துல தான், 11ஆம் நூற்றாண்டுல இருந்து. அவங்க தான் வந்து என்ன பண்றாங்க, இங்க என்னென்ன சமூகம் வாழணும். அப்ப ஏற்கனவே ஊராக இருந்த பகுதி ஊருக்கு வெளியே என்ற நிலை வருகிறது. ஆகவே அது சேரியாக மாற்றப்படுகிறது. உங்களுக்கு பெரிய புராணத்துல 11ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட, சேக்கிழார் எழுதப்பட்ட பெரிய புராணத்தில் தீண்டாச்சேரி, சோழர்கள் உருவாக்கிய நகரம் தீண்டும் சரியாகவும், முன்பு வரலாறாக வாழ்ந்த சமூக பகுதி வந்து தீண்டாச்சேரியாகவும் மாறுகிறது. சோழர்கள் தான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்றை உருவாக்குனாங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, சோழருடைய காலம் தான் இங்க பொற்காலம்னு சொல்றாங்க. அதான் கேட்கணும்னு. அது சோழருடைய காலம் பொற்காலம் இல்லை. குறிப்பா இந்த சமூகத்துல வர்ணாசிரம தர்மத்தையும் வைதிக முறை நடைபெறுத்தியதால் தமிழகத்தினுடைய இருண்ட காலம் என்று அவங்க சொல்லுவோம். அந்த இருண்ட காலத்தை மேலும் இருண்ட காலமாக மாற்றியவர்கள் விஜயநகர பேரரசு காலம். அவருடைய ஆட்சி காலத்துல ஏற்கனவே இருண்டு போயிருந்த நகரத்தை சமூக அமைப்பு மேலும் இருள செஞ்சாங்க. அதன் பின்னாடி நாயக்கர்களுடைய காலம், நாயக்கர் அது அந்த காலத்துல தான் சிற்றிலக்கிய காலம் வருது. அப்ப அவங்களும் என்ன பண்றாங்க, இந்த சமூக இருட்டை மேலும் வலுப்படுத்துவதாக அவங்களுடைய ஆட்சி காலம். அதன் பின்பாக நீங்க எங்க வரீங்க, அதுக்கு பின்னாடி வெள்ளைக்காரர்கள் வராங்க. ஸோ இந்த சேரி என்ற சொல்லும் காலனி என்ற சொல்லும் யாரை குறிக்கிறது இயல்பாக அப்படின்னு பார்க்கணும். அந்த சொல் வழியாக ஒரு சமூக மக்கள் நீங்கள் இழிவு செய்றீங்க, அந்த சொல்லின் வழியாக எங்களை புறக்கணிப்புக்கு உள்ளாக்குறீங்க, அந்த சொல்லின் வழியாக எங்களை இழிவுக்கு உள்ளாக்குறீங்க. ஆகவே இந்த சமூகத்தினுடைய பெரும்பான்மை மக்களாக, இந்த மண்ணினுடைய ஆதி குடிகளாக, பூர்வ குடிகளாக இருந்த மக்கள் இந்த சொல்லின் வழியாக இனி அவமானப்படுத்தக்கூடாது, அவமானத்துக்கு உள்ளாக்கப்படக்கூடாது என்ற உயரிய நோக்கத்தோடு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு.